ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாளாக வீடியோஸ் போடல, ஸோ மிஸ் பண்ணிட்டேன் வேலையால். சரி, இப்போ பார்த்துட்ருக்கிறது நீங்கள் வந்து நம்ம சீலிங் ஒர்க்கு தான். ஸோ இந்த 2 டிசைனுக்கு தான் இப்போ பெயிண்டிங் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே போட்டிருந்தேன் இந்த சீலிங் டிசைன் பண்ணும்போது. ஆனால் அதை அப்படியே பார்க்குறத விட பெயிண்ட் பண்ணி பார்க்குறது எவ்வளோ ஒரு லுக் அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு கலர் அடித்து பார்த்தோம். க்ரீனில் அடித்து பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஷூட் ஆகலை. அப்புறம் ஸ்கை ப்ளூ மாதிரி மேகம் மாதிரியே இருக்கணுன்ட்டு அந்த கலரு வாங்கி கொடுத்தோம். எல்லோ அடித்து பார்த்தாங்க, அப்புறம் நான் சொன்ன மாதிரி அடித்தனால அடித்து பார்த்தோம். ஓகே, இது லுக் ஆகுதான்னு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க. ஸோ பால் சீலிங் வந்து லைஃப் வராது, அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ நிறைய பேர் வீடு கட்டிகிட்ருப்பீங்க, இல்லை கட்டணுன்னு ஐடியா வச்சுருப்பீங்க. அவங்களாம் பால் சீலிங் பண்ணணுன்னு நிறைய பேர் வந்து மற்றவங்கள பார்த்து ஒரு ஆசை இருக்கும். அது வந்து ஃப்யூச்சரில் சீக்கிரமாக வந்து தொங்கிடும்வாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே பால் சீலிங்கை விட பார்டர் டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை தான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு டிசைன்ஸை செலக்ட் பண்ணி நாங்கள் சொன்னோம், இப்படி போடணுன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த டிசைனே அதே மாதிரி அக்யூட்டாக ஒருத்தவங்க பண்ணி கொடுத்தாங்க. அந்த வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவோட இது பெயிண்டிங் ஒர்க்கு தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சீலிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால உங்கள்கிட்ட அது ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை எடுத்து நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ அதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. மற்றபடி எல்லா வீடியோஸும் வந்து ஒவ்வொன்றா அப்புறம் போடுவேன். கம்மிங் சண்டே 18 வந்து வீடு பால் காய்ப்பு இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் சொல்லலைன்னு எங்களுக்கே தெரியலை. ஏன்னா நெருக்கத்தில் எல்லாமே நாங்களே பண்ணுறனால டைம் கிடைக்கல. ஸோ யாருக்காவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக வாங்க. 18 அன்போடு நான் உங்களை வரவேற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், வீடுன்றது நம்ம நினைக்கிற மாதிரி அமைய மாட்டுதுங்க. அதாவது ஒவ்வொன்றும் நல்லா அமைஞ்சிரும் நம்ம நினைக்கிறதுக்கும் அதிகமாக. ஒவ்வொன்று நிறைய பேருங்க எங்கள் வீடு கட்டுற வேலையில் சொதப்பல் தான் அதிகமாக ஆச்சு. ஆனால் ஒரு சிலது நல்லா சூப்பராக ஷூட் ஆகிட்டு. ஸோ அதில் இந்த பால் சீலிங் அது ரொம்ப மனசு திருப்தியாக இருந்தனால தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ பாருங்கள் அந்த பெயிண்டிங் ஒர்க்கு. ஸோ லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் பாருங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்ததுன்ட்டு. சூப்பராக அப்படியே நீங்கள் நேரில் வர்றவங்க அதை பார்ப்பீங்க. இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக பால் சீலிங் மாதிரியே செம்மையாக இருக்குது. இது ஃப்யூச்சரில் லைஃப் வரைக்கும் இருக்கும். நம்ம பெயிண்டிங் மட்டும் நம்ம தேவைக்கு அப்பப்போ நம்ம என்ன வேணுமோ அப்போ மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டிசைன்ஸ்க்கான பெயிண்டிங். இன்னொரு லைட் மாதிரி பாருங்கள் சீலிங்கு. இந்த ஒர்க்கு இதுக்கும் இந்த கலர் ஷூட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதுவும் அடித்து பார்த்தாங்க. ஒரு 2 கலரு ஷூட் ஆகலை. நான் சொன்ன மாதிரி இந்த கலர் அடித்தாங்க. அப்புறம் ஓகே, நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த ஹாப்பியோடு உங்களோட நான் இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய இருக்குங்க, ஒவ்வொன்றா நான் போடுறேன் பாருங்கள். அது இல்லாமல் எப்படி சொல்கிறது, நிறைய ஏமாற்றங்கள் வீட்டு வேலையில். யாருமே உண்மையாக இல்லை. நிறைய கார்பெண்டர் ஒர்க்குலேருந்து மற்றபடி எல்லா ஒர்க்ஸ்லேயும் நிறைய பேர் எங்களை சீட்டிங் பண்ணாங்களே தவிர யாருமே உண்மையாக இல்லை. அது ஒன்று தான் கஷ்டமே தவிர மற்றபடி எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. அதாவது உலகத்தில் யாரையுமே நம்புறது தப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எங்கள் வீட்டு விஷயத்தில் எவ்வளோ தூரத்துக்கு அது உண்மையாக உணர்ந்திருக்கோம் நாங்கள். ஸோ அதனால் யார் மீதும் அதிகமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது. நம்மளை நாம் நம்பணும் முதல்ல, அவ்வளோதான். அது மற்றது எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு இடத்துல நின்று நம்ம வேலை வாங்குகிறோன்னா, ஒரு வீட்டு வேலையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்கிற மாதிரி அவங்க செய்ய மாட்றாங்க. அதாவது நம்ம கேஷுவலாக எல்லாருக்கிட்டையும் பழகினோன்னா அது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுது. அந்த தவறை தான் நாங்கள் பண்ணிட்டோம். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் மாதிரி நாங்கள் பழகினோம். அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக ஆகிட்டு நாங்கள் சொல்கிறதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு இதாக கேரிங் எடுக்காமல் வேலைங்க ஒழுங்காக செஞ்சு தரல. ஸோ அது வந்து இந்த வீட்டு வேலையில் ஒரு பாடமாக கற்றுக்கிட்டோம். நிறைய இருக்குது, இன்னும் நிறைய வீடியோஸில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவோட அந்த பெயிண்டிங் பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ நிறைய பேர் என்ன பெயிண்ட் பண்ணலாம், என்ன டிசைன் பண்ணலான்னு பார்த்து எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.